Hi friends, welcome back to our channel. Today video la enna new material collections vandirukku paakadhukku munadi நம்ம வாணி கிராஃப்ட் ஸ்டோர் இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். இன்றைக்கி வீடியோவில் நம்ம நிறைய நியூ மெட்டீரியல் கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்கிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது இந்த மல்டி கலர் குந்தன் ஸ்டோன் தான். மல்டி கலர் குந்தன் ஸ்டோன் ஸ்கொயர் ஷேப் கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் ரிக்வஸ்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ இந்த ப்ராடக்ட் இப்போ அகைன் நம்ம ரீஸ்டாக் பண்ணிட்டோம். ப்ரீவியஸாக நம்ம பேஜில் இது 50 கிராம் 120 ரூபீஸ்க்கு சேல் பண்ணது இப்போ 50 கிராம் 100 ரூபீஸ்க்கு கொண்டு வந்திருக்கிறோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இந்த பேண்ட் அப்புறம் அட்டாச்சருக்கெலாம் யூஸ் பண்ணுற இந்த பேஸ் தான். இது வந்து ஜுவல்லரி மேக்கிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம், அப்புறம் வந்து பேண்ட் மேக்கிங் அந்த மாதிரி பர்பஸ்க்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். நார்மலாக நம்ம வந்து இந்த பேஸ்க்கு வந்து எம்டிஎஃப் பர்ச்சேஸ் பண்ணுறப்போ பேர் 3 ரூபீஸ் அந்த மாதிரி நமக்கு ஆகும். ஆனால் அதுக்கு பதிலாக இந்த கோல்டன் கலரில் வரக்கூடிய பேஸ் நம்ம யூஸ் பண்ணோன்னா அதை விட நமக்கு காஸ்ட்டுமே கம்மியாக இருக்கும். அண்ட் இது வந்து நமக்கு அதை விட வெயிட் கூட கொஞ்சம் வெயிட்லெஸ் ப்ராடக்ட் மாதிரி இருக்கும். ஸோ இதோட ப்ரைஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு 10 கிராம் 15 ரூபீஸ் வரும், 50 கிராம் 70 ரூபீஸ் வரும், 100 கிராம் 130 ரூபீஸ் வரும். இதில் நம்ம 1 இன்ச் அண்ட் 2 இன்ச் சேம் சைஸ் நம்ம கொண்டு வந்திருக்கிறோம். சேம் எம்டிஎஃப்ல யூஸ் பண்ணுற மாதிரி நம்ம இதுலேயும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் ஜுவல்லரி மேக்கிங் நெக்லஸ் அந்த மாதிரி மேக் பண்ணுறதுக்கு கூட இந்த பேஸ் நாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி இந்த பேஸ் வச்சு எப்படி ஒர்க் பண்ணுறது சொல்லிவிட்டு ப்ரீவியஸாக நம்ம பேஜில் வீடியோ அப்டேட் பண்ணியிருக்கோம். அப்படி பார்க்காதவங்களுக்கு நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதில் போய் செக் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இம்போர்ட்டட் டைப்பில் வந்திருக்கிற ஸ்டோன் கலெக்ஷன்ஸ் தான். இதில் நம்ம ஒரு 9 வெரைட்டிஸ் இன்றைக்கி கொண்டு வந்திருக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா ரெக்டாங்கிள் ஷேப். இது எல்லாமே பார்த்திங்கன்னா இன்விசிபிள் ஜுவல்லரி மேக்கிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம், அப்புறம் ஆரி ஒர்க் ப்ளவுஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம், அப்புறம் ஜுவல்லரி மேக்கிங் ஸ்டட் இந்த மாதிரி மல்டி பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுற ஸ்டோன் தான் இன்றைக்கி கொண்டு வந்திருக்கிறோம். இது நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா ட்ரையாங்கிள் ஷேப்பில் வரது. நல்ல ஒரு யூனிக்கான கலெக்ஷன்ஸ் தான் இந்த ஸ்டோன் எல்லாமே இன்றைக்கி நாம் கொண்டு வந்திருக்கிறது. இதுவுமே இன்விசிபிள் செயினுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து ஒன்று பார்த்திங்கன்னா ட்ராப் ஷேப்பில் வித் ஹூக் பேட்டர்னில் வர மாதிரி கொடுத்துருக்குறோம். இதில் வித் ஹூக் அண்ட் இருக்குது, வித்தவுட் ஹூக் ரெண்டு பேட்டர்னுமே நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. பாருங்கள், ஸ்டோன் எல்லாமே யூனிக்கான கலெக்ஷன்ஸ் தான் இன்றைக்கி நம்ம கொண்டு வந்திருக்கிறது. இது எல்லாமே நமக்கு பீசஸ் ரேட்டில் தான் வரும். பிலோ 5 ரூபீஸ் ரேஞ்சில் தான் நம்ம இது கொண்டு வந்திருக்கிறோம். இது வித்தவுட் ஹூக் வரக்கூடிய பேட்டர்னில் வரக்கூடிய இம்போர்ட்டன்ட் ஸ்டோன் டைப்பில் ட்ராப் ஷேப். ஸோ வித் ஹூக் இருக்குது அண்ட் வித்தவுட் ஹூக் ரெண்டுமே வந்து ட்ராப் ஷேப்பில் இருக்குது. இது ஒன்று பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ஷேப்பில் 6 mm சைஸ். ரவுண்ட் ஷேப்பில் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட 2 சைஸஸ் அவைலபிள் இருக்குது. ஸ்மால் சைஸும் இருக்குது, பிக் சைஸும் 3 mm சைஸ் இருக்குது, அப்புறம் வந்து 6 mm சைஸ் 2 சைஸஸ் இருக்குது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஐ ஷேப்பில் வந்திருக்கிற கிளிப் ஸ்டோன் தான். பேஸ் கோல்டன் கலரில் வரும். ஸ்டோன் எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒயிட் கலர் ஸ்டோன் வரும். இது எல்லாமே நம்ம இன்விசிபிள் ஜுவல்லரிக்கு எல்லா பேட்டர்னுமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஷேப்பில் வரக்கூடிய ஸ்டோன். அடுத்து ஒன் ரவுண்ட் ஷேப். ரவுண்ட் ஷேப்பில் ப்ரீவியஸாக நம்ம பிக் சைஸ் ஆட் பண்ணியிருந்தோம். இது அதுலேயே பார்த்தீங்கன்னா ஸ்மால் சைஸ். ஸோ 3 mm இருக்குது அண்ட் 6 mm 2 சைஸஸ் அவைலபிள் இருக்குது. ஸோ இதில் நம்மக்கிட்ட ஓவரால் இருக்கிற கலெக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே சேர்த்து இந்த வீடியோவில் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் என்ன ஷேப் உங்களுக்கு வேணுமோ இதை நீங்கள் ஜஸ்ட் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து மார்க் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ட்ரையாங்கிள் லாஸ்ட் ஒன் இருக்கிறது, அடுத்து ஸ்கொயர் ஷேப், அடுத்து ரெக்டாங்கிள் ஷேப், ட்ராப் ஷேப்பில் வித் ஹோல் அண்ட் வித்தவுட் ஹோல், ரவுண்ட் ஷேப்பில் ஸ்மால் அண்ட் பிக் ஆட் பண்ணியிருக்கிறோம், ஐ ஷேப்பில் ஒரு சைஸ் அண்ட் ஓவல் ஷேப்பில் ஒரு சைஸ். ஓவரால் 9 ஷேப்ஸ் இதில் நம்ம ஆட் பண்ணியிருக்கிறோம். ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா பிலோ 5 ரூபீஸ் வர மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி இன்விசிபிள் ஜுவல்லரி மேக் பண்ணதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சென்டரில் வந்து நீங்கள் பெண்டன்ட் கூட யூஸ் பண்ணி மேக் பண்ணிக்கலாம். நான் ஜஸ்ட் ஐடியாவுக்காக ஷேர் பண்ணியிருக்கிறேன். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ஷெல் டைப்பில் டிஃப்ரெண்ட் டூ வெரைட்டிஸ் நமக்கு இன்றைக்கி வந்திருக்குது. ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்மால் சைஸில் வரக்கூடிய மல்டி கலர் ஷெல்ஸ் நம்ம கொண்டு வந்திருக்கிறோம். இது வரைக்கும் நம்ம பேஜில் இந்த ஷெல் நம்ம அப்டேட் பண்ணது கிடையாது. ஃபஸ்ட் டைம் நம்ம இந்த ஷெல் நம்ம இன்றைக்கி கொண்டு வந்திருக்கிறோம்.
இதில் எல்லாமே நமக்கு ஸ்டிச்சிங் பேட்டர்னில் வரக்கூடியது தான். எல்லாத்துலேயுமே வந்து நமக்கு ஹோல்ஸ் இருக்கும். ஸோ இதுவுமே வந்து நம்ம வந்து பேண்ட் அட்டாச்சர் அந்த மாதிரி மேக் பண்ணுறதுக்கு, அப்புறம் வந்து ஹல்திக்கு யூஸ் பண்ணுற அந்த ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ் மேக் பண்ணதுக்கு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுலேயே நம்மக்கிட்ட பியூர் கோல்டன் கலர் ஷேட்ஸ் கூட அவைலபிள் இருக்குது. இதுவுமே நமக்கு 10 கிராம் 20 ருபீஸ், 50 கிராம் 80 ருபீஸ் வரும். இதுலேயுமே நமக்கு ஸ்டிச் பண்ணுற மாதிரி ஹோல்ஸ் இருக்குது. ஸோ நம்ம இது சாரீஸில் குச்சி ஒர்க் அந்த மாதிரி பண்ணுறதுக்கு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஜுவல்லரி மேக்கிங்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஷெல் டைப்பில் நம்மக்கிட்ட மல்டி கலர் ஷேட் இருக்குது. அப்புறம் இந்த ஃபுல்லாகவே கோல்டன் கலர் டைப்பில் வர மாதிரி ஷெல் 2 பேட்டர்னுமே நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. இது எல்லாமே நம்ம பேஜில் இன்றைக்கி நியூ கலெக்ஷன்ஸாக வந்திருக்கிற ப்ராடக்ட் தான். அடுத்து ஒன்று நம்ம பார்க்க போகிறது கிறிஸ்டல் பேட்டர்ன்லேயே வந்திருக்கிற பீட்ஸ் கலெக்ஷன்ஸ் தான் இன்றைக்கி கொண்டு வந்திருக்கிறோம். இதுலேயுமே நம்ம ஜஸ்ட் இதுக்கு சாம்பிளுக்கு என்ன மாதிரி ஒர்க் பண்ணலாம்னு சொல்லிட்டு கூட நம்ம இதில் ஷேர் பண்ணியிருக்கோம். இதோட ப்ரைஸும் பார்த்திங்கன்னா 10 கிராம் 20 ருபீஸ் வரும், 50 கிராம் 80 ருபீஸ் வரும். இதில் நம்மக்கிட்ட மல்டி கலர் ஷேட்ஸ் தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஜுவல்லரி மேக்கிங் பண்ணிக்கலாம். இந்த பீட்ஸ் வச்சு நீங்கள் ஸ்டட் மேக் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி செயின் மேக் பண்ணிக்கலாம், இல்லை இந்த பீட்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் ப்ரேஸ்லெட் கூட மேக் பண்ணிக்கலாம். இந்த செயின் நான் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஐபின் வச்சு நான் யூஸ் பண்ணி மேக் பண்ணியிருக்கிறேன். ஸோ நீங்கள் நார்மலாக இன்விசிபிள் ஒயர் அந்த மாதிரி யூஸ் பண்ணி கூட நீங்கள் இந்த ஜுவல்லரி மேக் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஐடியாவுக்காக நான் ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களோட க்ரியேட்டிவ் ஐடியாவுக்கு ஏற்ற மாதிரி இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த ரோப் கூட நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. சிங்கிள் பீஸ் வேணால் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், இல்லை ரோப்பில் 12 பீசஸ் சேர்த்து நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் அப்டேட் பண்ணியிருந்தோம். 12 பீசஸ் சேர்த்துமே நம்ம 75 ருபீஸ்க்கு தான் கொடுக்குறோம். ஸோ நீங்கள் ரோப் வந்து ஃபுல்லாக அந்த 12 பீசஸ் கூட சேர்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அடுத்து ஒன்று பார்க்குறது மோஸ்ட் நம்ம பேஜில் டிமாண்டிங்கில் இருக்கிற ஒரு ப்ராடக்ட். இது எப்போ ரீஸ்டாக் பண்ணுவீங்கன்னு நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ இந்த லீஃப் கோல்டன் பேட்டர்ன் நம்ம அகெயின் ரீஸ்டாக் பண்ணிட்டோம். இதுவுமே நீங்கள் ஆரி ஒர்க் ப்ளவுஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம், ஜுவல்லரி மேக்கிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம், சென்டர் கிளிப்பு, அப்புறம் பேங்கிள்ஸ், இந்த மாதிரி மல்டி பர்பஸ்க்கு இந்த பீட்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பிளாஸ்டிக்கில் வரது கிடையாது, மெட்டல் பேட்டர்னில் வரக்கூடிய பீட்ஸு. இதுலேயும் நம்ம சாம்பிள் ஐடியாவுக்காக ஒரு செயின் மேக் பண்ணி அப்டேட் பண்ணியிருக்கோம். இதில் நம்ம என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கோம்னா சேம் அந்த ஐபின்ல இந்த பீட்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் யூஸ் பண்ணியிருக்க பீட்ஸ் வந்து 3mm சைஸில் வரக்கூடிய ஒயிட் கலர் பேல். இது ப்ரீவியஸாக நம்ம பேஜில் ஒரு 8 கலர் சைஸ் நம்ம ஆட் பண்ணியிருந்தோம். அந்த பீட்ஸும் இந்த கோல்டன் கலர் லீஃப் மட்டும் நம்ம யூஸ் பண்ணி இந்த செயின் மேக் பண்ணியிருக்கிறோம். ஒன்லி ஐபின், அந்த லீஃப், அப்புறம் அந்த ஒயிட் கலரில் வரக்கூடிய பீட்ஸ், இந்த 3 வச்சு தான் இந்த செயின் நம்ம மேக் பண்ணியிருக்கோம். இதுவுமே நீங்கள் செயின் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஸ்டட் மேக் பண்ணிக்கலாம், பேங்கிள்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம், ப்ரேஸ்லெட் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பீட்ஸ் நீங்கள் வந்து மல்டி பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ப்ரேஸ்லெட் மாதிரி கூட நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதில் சென்டரில் நம்ம ஒயிட் கலர் மட்டும் ஆட் பண்ணியிருக்கோம். இதில் நம்மக்கிட்ட ஆல்ரெடி 8 கலர்ஸ் நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் ஆட் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த 8 கலர்ஸ் பீட்ஸுமே நம்மக்கிட்ட இருக்குது. இது பார்த்திங்கன்னா கோல்டன் கலரில் இப்போ நம்ம ஒரு ஷெல் ஷேர் பண்ணியிருந்தோம். அந்த ஷெல்லை வந்து நம்ம பெண்டன் மாதிரி யூஸ் பண்ணியிருக்கோம். சென்டரில் நீங்கள் ஒயிட் கலரில் ரவுண்ட் ஷேப்பில் இருக்க கிளிப் ஸ்டோன் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு சாம்பிளுக்கு நான் இது ஷேர் பண்ணியிருக்கிறேன். இந்த ஒயிட் கலர் பீட்ஸ் தான் நான் அதில் யூஸ் பண்ணியிருக்கேன். 3mm சைஸில் வரக்கூடிய ஒயிட் கலர் பீட்ஸு, அப்புறம் கோல்டன் கலர் லீஃபு, அப்புறம் பேக் சைடில் பார்த்திங்கன்னா அந்த கோல்டன் கலரில் வந்த அந்த நெக்ஸ்ட் ஒன் நம்ம பார்க்குறது ஜாஸ்மின் தான். இது வந்து நிறைய பேர் ரீஸ்டாக் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருந்தீங்க. இந்த ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர் அகெயின் நமக்கு இப்போ ரீஸ்டாக் வந்துச்சு. பேக்கில் 500 பீசஸ் இருக்கும். பேக்கெட்டோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் 99 ருபீஸ். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ப்ரூச்சஸ் மெட்டீரியல். நிறைய பேர் இந்த ப்ராடக்ட்லாம் கொஞ்சம் ரீஸ்டாக் பண்ணுங்கப்பான்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த ப்ராடக்ட் எல்லாமே இப்போ நம்ம பேஜில் அகெயின் ரீஸ்டாக் பண்ணிட்டோம். ப்ரீவியஸாக கொடுத்த ரேட்லேருந்து நம்ம கொஞ்சம் லெஸ் பண்ணி கூட ஆட் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ப்ரீவியஸாக 50 கிராம் 90 ருபீஸ்க்கு கொடுத்தது. இப்போ இது எல்லாமே நம்ம 50 கிராம் 70 ருபீஸ்க்கு கொண்டு வந்துட்டோம். 10 கிராம் அந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணுறப்ப 50 ருபீஸ் வரும்.
இது பார்த்திங்கன்னா ரெயின்போ கலரில் லீஃப் பேட்டர்னில் வரக்கூடிய ப்ரூச்சஸ் மெட்டீரியல் தான். இதுவுமே நீங்கள் ஜுவல்லரி மேக்கிங் அந்த மாதிரி பர்பஸ்க்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதில் மல்டி கலர் ஷேட்ஸ் வரும் நமக்கு லீஃப் பேட்டர்னில். ஸோ ப்ரூச்சஸ் மெட்டீரியலில் உங்களுக்கு என்ன ப்ராடக்ட் வேணுனாலும் அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நம்ம இன்றைக்கி அப்டேட் பண்ணியிருக்க எல்லா ப்ராடக்ட்டுமே எந்த மெட்டீரியல் வேணுனாலும் அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நம்ம வாட்ஸ்அப் நம்பர் ஸ்க்ரீனில் மென்ஷன் பண்ணியிருக்கிறோம். அந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். 10 கிராமா 50 கிராமா எவ்வளோ குவான்டிட்டி வேணும் எல்லாமே மென்ஷன் பண்ணுங்கள். அடுத்து ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த கோல்டு அவுட்லைன் வரக்கூடிய ஷெல்லில் கிளாஸ் டைப் அண்ட் அந்த மேட் டைப்பில் ஷெல் டைப் அந்த ரெண்டுமே நம்ம இப்போ ரீஸ்டாக் பண்ணிட்டோம். ப்ரீவியஸாக நம்ம பேஜில் இது வந்து 90 ரூபீஸ்க்கு சேல் பண்ணது. இப்போ 10 கிராம் 18 ரூபீஸ், 50 கிராம் 75 ரூபீஸ்க்கு கொடுக்குறோம். இதுவுமே நமக்கு கிளாஸ் டைப் அண்ட் மேட் டைப் ரெண்டு ஃபினிஷிங்குமே அவைலபிள் இருக்குது. ரெண்டுலேயுமே பார்த்தீங்கன்னா கோல்டு கலர் அவுட்லைன் வரும். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இந்த லீஃப் பேட்டர்ன் தான். இதுவும் நம்ம 10 கிராம் 15 ரூபீஸ்க்கு கொடுக்குறோம், 50 கிராம் 70 ரூபீஸ்க்கு கொடுக்குறோம். இதில் லீஃப் எல்லாமே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து மல்டி கலர் ஷேடில் வரும், சிங்கிள் கலர்ஸ் கிடையாது. இந்த வீடியோவில் நம்ம ப்ரூச்சஸ் மெட்டீரியல் அப்டேட் பண்ணியிருக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா மல்டி கலர் ஷேட் தான். ஸோ செப்பரேட்டாக இந்த கலர் இருக்கா அப்படி சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நம்மக்கிட்ட இது எல்லாமே மல்டி மிக்ஸ்டு மட்டும்தான் இருக்குது. அடுத்து நம்ம ஒன்று பார்க்குறது பார்த்திங்கன்னா இந்த ஷெல்லுலேயே வந்து மேட் ஃபினிஷில் வர மாதிரி இருக்கிற பேட்டர்ன் தான். இதுவும் நம்ம 10 கிராம் 15 ரூபீஸ், 50 கிராம் 70 ரூபீஸ் வரும். இந்த லாஸ்ட்டாக ஆட் பண்ணி இந்த ப்ராடக்ட் எல்லாமே சேர்த்து நம்ம ஒரு சென்டர் கிளிப் மேக் பண்ணியிருக்கோங்க. அதுவும் இந்த வீடியோவில் ஆட் பண்ணியிருக்கிறோம். இன்றைக்கி நம்மக்கிட்ட வந்த ப்ராடக்ட் எல்லாத்தையுமே வச்சு தான் நம்ம இந்த இது மேக் பண்ணியிருக்கிறோம். இதில் பார்த்திங்கன்னா இந்த கோல்டன் கலர் பேஸ் யூஸ் பண்ணியிருக்கிறோம். அப்புறம் வந்து கிளாஸ் டைப்பில் வந்திருந்த அந்த ஷெல் கலெக்ஷன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறோம். அப்புறம் அந்த பெட்டல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறோம். சென்டரில் நீங்கள் ஒயிட் கலரில் உங்கள்கிட்ட என்ன ஸ்டோன் இருக்குதோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு சாம்பிள் ஐடியாக்காக மட்டும்தான் நான் இது ஷேர் பண்ணியிருக்கேன். ஃபைனல் ஒன் நம்ம பார்க்குறது ஒயிட் கலர் கிளிப் ஸ்டோன். ப்ரீவியஸ் வீடியோவில் போட்டிருந்தோம், நிறைய பேர் வந்து இது சோல்ட் அவுட்டுன்னு சொல்லியிருந்தோம். அகைன் இது நம்ம பேஜில் இப்போ ரீஸ்டாக் பண்ணிட்டோம். 4 பேக்கெட் வந்து 99 ரூபீஸ் வரும். ஓவரால் இன்றைக்கி வந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் நிறைய நியூ கலெக்ஷன்ஸ்